பேர் சொல்லி அழைக்கின்ற அளவிற்கு அணுக்கமும் நான் மதிப்பும் வைத்திருக்கின்ற உங்கள் முன்பாக என்னுடைய 2 படைப்புகள் பேசப்பட்டது குறித்து எனக்கு மிக பெருமிதம். படைப்பை விமர்சித்தும் படைப்பில் இருக்கின்ற சில குறைகளை சுட்டிக்காட்டியும் நிறைகளை பகிர்ந்து கொண்டும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற திரு கமலாலயன், அன்பிற்குரிய தோழர் ரவி, தோழிகள் பரமு, பரமேஸ்வரி, பிரிய கவிதா, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தோழர் பாரதிக்கும், சில நல்ல திருப்புக்களை நான் எவற்றையெல்லாம் ரசித்து எழுதினேனோ அவற்றையெல்லாம் ஒரு நிகழ்த்துக்களை என்றில்லாமல் ஒரு வாசிப்பாக கூடவே நல்ல இசையின் தெரிப்புகளோடும் இங்கே வழங்கிய கட்டியக்காரை குழுவினருக்கும் என்னுடைய வணக்கமும் அன்பும் நன்றியும். ஏற்புரை என்பது பொதுவாக சம்பிரதாயமான நன்றி உரையாக எல்லா அரங்கங்களிலும் அமைந்து விடுவது உண்டு. என் நூல் குறித்து பேசுகின்ற அத்துணை பேருக்கும் இன்னாரை இன்னென்ன இடத்தில் சந்தித்தேன், இன்னாரோடு இத்தனை காலம் எனக்கு பழக்கம் உண்டு, இன்னார் இந்த வகையிலே இந்த வழியிலெல்லாம் எனக்கு பழக்கம், அன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்தியதில் பெருமை கொள்கிறேன் என்று பல முறை நானும் அந்த விஷயத்தை அப்படியே சம்பிரமமாக மட்டுமல்லாமல் உள்ள நிகழ்வோடு நான் நிகழ்த்தி இருக்கின்றேன். இன்றைக்கு அந்த நன்றி கூறுவதோடு அவர்கள் முன்வைத்த சில கருத்துக்களுக்கும் நான் உங்களிடையே அவர்களுக்கும் சேர்த்து பதில் சொல்லுவதை இந்த மாலைக்கான ஒரு விஷயமாக பார்க்கின்றேன். பொதுவாக தமிழ் சூழலிலே நான் எப்படி அறியப்படுகின்றேன், படைப்பு தளத்திலே பிறர் என்னுடைய படைப்புகள் குறித்த கண்ணோட்டம் என்ன வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பேராசிரியர் ரவிக்குமார் உங்களிடையே அவ்வப்பொழுது பேச்சினூடாக தொட்டு காட்டினார். முதல் தொகுப்பு வெளிவந்த காலகட்டம் 2004 எஞ்சோட்டு பெண். முழுக்க முழுக்க கதை பாடல்களால் நிரம்பிய தொகுப்பு. அந்த தொகுப்பு சரிபாதி அதனை கவிதை புத்தகம் என்று சொன்னவர் உண்டு, மிகச் சரிபாதி அதனை வெறும் போட்டோக்களின் ஆல்பம் என்று குப்பை என்று சொன்னவர் உண்டு, 100க்கு 100 அது கவிதையே கிடையாது, தனிப்பாடல் மட்டும்தான் என்று சொன்னவர்களும் உண்டு. அந்த தொகுப்பில் வந்த விமர்சனங்களோடு இன்று வரை அவளுக்கு வெயில் என்று பெயர் என்கின்ற இந்த கவிதை தொகுப்பு வரை நான் வந்த பயணத்தை திரும்பி பார்க்கும் பொழுதுதான் நான் என்னுடைய அந்த முதல் கவிதையை எழுதினேன். இந்த புத்தகத்தில் ரவி உங்களிடையே வாசித்து காட்டிய அந்த கவிதை தான். ஒரு இன்டலெக்சுவல், சோ கால்ட் இன்டலெக்சுவல் என்றால் அல்லது புத்தியிலே ஜீவிப்பவர்கள் என்றால் அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது புத்தி இங்கே இருக்கின்றது. ஒரு ஜிப்பாவோ ஜீன்ஸோ போட்டிருக்க வேண்டும், குறிப்பாக அவர்கள் தலை நிறைய பூவோ கை நிறைய வளையல்களோ வடை சட்டியை போன்ற ஜிமிக்கிகளோ அணிந்திருந்தால் அவர்கள் பேசுகின்ற அல்லது முன்வைக்கின்ற விஷயங்களை இது அத்தனையும் மடைமாற்றி விடுகின்ற அபாயம் உண்டு. ஆகவே அவர்கள் புத்தி ஜீவிகளாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் அல்லது நாங்கள் அவர்களை அப்படி கருதுவதில்லை என்றெல்லாம் ஒரு பொது புத்தி கட்டமைப்பு இங்கே இருக்கின்றது. மலர்களோடும் ரசனையான உணர்வோடும் அந்த ரசனையை என்னுடைய ஒரு ஆழ்மையினுடைய வெளிப்பாட்டு திறமாகவும் வைத்து வளர்ந்திருக்கின்ற பெண்ணாகியன்னா ஏன் அதனோடு ஒரு அறிவார்ந்த தளத்தில் இயங்கக்கூடாது? ஆங் சான் சூயியை நீங்கள் கொத்து மலர்கள் இல்லாமல் என்றைக்கும் பார்த்ததே கிடையாது. மிக நேர்த்தியாக உடை அணிந்த மார்கரெட் தாட்சரை அல்லது மிஸ்ஸஸ் காந்தியை பார்த்து வளர்ந்தவர்கள் தான். இத்தனைக்கும் ஏன் சங்ககால வாழ்வியலில் இருந்த ஒரு தமிழனுக்குரிய ஒரு அழகுணர்ச்சியை எடுத்து செல்வதிலே எந்த காலத்திலும் எனக்கு மனத்தடை இருந்ததில்லை. அப்படிப்பட்டவர்களால் தான் நீங்கள் புத்திஜீவியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால், ஏனென்றால் எழுத்தை பார்த்து எழுத்து பிரதி சொல்வதை மட்டுமே, பிரதிதான் பிரமாணம், நமக்கு பார்க்கின்றவர்கள் மட்டுமே போதும் என்றுதான் பூ பொட்டு ஒப்பனை எனும் எடை தராசோடு அவளை அணுகும் ஆக பெரியவர்களுக்கு ஒரு வார்த்தை. அங்கீகாரங்கள் ஒரு அங்குலம் உயர்த்தலோ நிராகரிப்புகள் ஒரு அங்குலம் குறைந்தலோ அற்ற உள்ளங்கை வானம் அவளுக்கு உண்டு.
ஒரு மழைக்கு உயிர் வாழும் கொத்து ஈசல்களுக்கான உயிர்ப்பும் நொடியும் போதும். எடைக்கற்களின் கனத்த செங்கோலேந்தி உலக பவனி வாருங்கள். ஒரு காற்புள்ளிக்கும் குறைவான இடத்தில் காட்டு சிறுக்கி இவள் இசைத்திருப்பாள். இதுல என்னோட அடையாளம் வந்துருது. காட்டு சிறுக்கி தான் நான். அதுதான் என்னுடைய அடையாளம், அதுதான் என்னுடைய மொழி, அதுதான் என்னுடைய வேர். அது என்னுடைய மொழி, என்னுடைய வேர், என்னுடைய அடையாளம் மட்டுமல்ல. பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், அடையாளம் என்பது வேறு, தன்னிலை என்பது வேறு. ஒரு பின்காலனிய பிரஜையினுடைய மிக மிக மறுதலிக்க முடியாத முக்கியமான அடையாளம் இந்த காட்டு சிறுக்கி என்பது. காலங்காலமாக இதுதான் உன்னத இலக்கியம், கேனானிக்கல் லிட்ரேச்சர் என்று உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட அத்தனை இலக்கியங்களுக்கும் மாற்றாக ஏற்கனவே இருந்த எங்களுடைய குரலை மீண்டும் காத்திரமாக ஒலிக்க வைப்பதும், இது எங்களுடைய அடையாளம் என்று சொல்வதும், நீங்கள் எங்களை பிரதேச கவிஞர்களாக குறுக்கி விடுவது என்கின்ற அபாயத்தை தாண்டி எங்களை நாங்கள் பதிய வைப்பதற்குமான அரசியல் ஒன்று. அது தன்னிலைக்கும் அடையாளத்திற்குமான அரசியல். ஒரு தன்னிலையாக நான் இந்த உலகளாவிய பிரபஞ்சத்திற்கு சொந்தமானவள். என்னுடைய கவிதை இந்த உலகத்தில் எங்கோ இருக்கின்ற ஒரு கருப்பு அமெரிக்கரை அசைத்து பார்க்கும் என்றால், ஒரு அரபி குழந்தையினுடைய ஒரு கண்ணீரை நான் கடத்த முடியும் என்றால், அந்த அளவிலே என்னுடைய தன்னிலை நிறைவு பெற்றதாக நான் நினைப்பேன். ஆனால் என்னுடைய அடையாளம் என்பது மிக குறிப்பாக இந்த 21ஆம் நூற்றாண்டின் பின்பகுதியிலே என்னுடைய செயல்பாடு, கவிதை, கட்டுரை, இயங்குதளத்திலே மிக மிக முக்கியமான ஒரு அரசியலை ஏதுவாக முன்வைத்து செயல்படும். அரசியலுக்காக நீங்கள் ஒரு படைப்பை செய்ய வேண்டும் என்றால் அது படைப்பு கிடையாது. இங்கிருந்துதான் பரமேஸ்வரியினுடைய விமர்சனத்திற்கான பதிலும், ரவிக்குமாரனுடைய விமர்சனத்திற்கான பதிலும் என்னுடைய ஒரு சிறிய பொறியாக நான் எடுக்க முடியும். எடைக்கற்களின் கனத்த செங்கோலேந்தி உலக பவனி வாருங்கள். காலந்தோறும் விமர்சகர்களுக்கும் கோட்பாட்டாளர்களுக்கும் படைப்பாளிகளுக்கும் தொடர்ந்து வருகின்ற துவந்த யுத்தம் தான். மிக சமீபத்திலே தமிழ் சூழலிலே அது இன்னமும் சுட சுட சுழன்று வருவதாக நான் அறிந்தேன். அதை என்ன என்று பின்பற்றி பார்க்கவில்லை என்றாலும் அப்படி ஒரு விவாதம் நடைபெற்றிருப்பது என்னுடைய கவனத்திற்கு வந்தது. ஆக ஒரு படைப்பாளியாக ஒரு கவிதைகள் என நம்புவற்றை எழுதுகின்ற பெண்ணாக, நீங்கள் யாரும் என்னை படைப்பாளி என்று அங்கீகரித்தலோ இல்லை இவள் படைப்பாளி இல்லை என்று சொன்னாலோ நான் என்னுடைய எழுதுகோளை கீழே வைக்கப் போவதில்லை. நான் கவிதைகள் என்று நம்புவவற்றை எழுதுகின்றேன், கவிதைகள் என்று நம்புவவற்றை எழுதுகின்ற ஒரு பெண்ணாக. ஆகவேதான் கவிஞர் என்கின்ற அடைமொழியை மிக கவனமாக தவிர்க்கிறேன். அப்படி ஒரு தளத்திலே இயங்குபவளாக, அதே சமயத்திலே எனக்கு என்னுடைய சமகாலத்தில் அல்லது என்னை பாதித்த எனக்கான ஒரு புத்தகங்களை, படைப்புகளை விமர்சிக்கின்ற, விமர்சன தளத்தில் இயங்குகின்ற ஒரு பெண்ணாக, ஒரு படைப்பாளியாக, பெண்ணாக, விமர்சகராக இந்த இரு முனைகளிலும் நான் பயணிக்க நேரும் பொழுது எனக்குள் நடப்பவை என்ன? அங்கேதான் பாரதிதாசனுக்கும் பெரியாருக்கும் உள்ள முரணை சுட்டி காட்டியது போல பெரியாரையும் ஓஷோவையும் நான் எப்படி இரண்டு பேரையும் சரிசமமாக உள்வாங்குகின்றேன், எப்படி தமிழ் தேசியத்தை மிக முக்கியமான ஒன்றாக இந்த காலத்தினுடைய நாட் கோயிங் டு த எக்ஸ்ட்ரீம் ஃபாசிசம் ஆஃப் ஹிட்லர், பட் தமிழ் தேசியம் என்கின்ற கூறுகள் மிக முக்கியமானவை அதனுடைய கருத்தளவில். அதே சமயத்தில் எப்படி ரோலாண்ட் பார்த்தினுடைய அடையாளங்கள் அத்தனையும் நொறுக்கப்பட வேண்டும். மையங்கள் என்பவை அதிகார மையங்கள், அவை அனைத்தும் நொறுக்கப்பட வேண்டும். அவற்றை நொறுக்குகின்ற வழியிலே நீங்கள் மையத்தை நொறுக்கி விளிம்பை நோக்கி செல்லும் பொழுது விளிம்பே மறுபடியும் ஒரு அதிகார மையமாக ஆகிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. ஆகவே விளிம்புகளை பற்றி தொங்கிக் கொண்டிருப்பவர்களையும் நீங்கள் நீங்கள் தாண்டி செல்ல வேண்டும். ஒழித்து கட்ட வேண்டும் அல்ல, தாண்டி செல்ல வேண்டும். நான் மையமான மொழியை, மையமான உலக இலக்கியத்தை உடைத்து எனக்கான, என்னுடைய காட்டு சிறுக்கிக்கான, என்னுடைய நிலத்திற்கான, என்னுடைய மூன்றாம் உலகத்திற்கான ஒன்றை என்னுடைய படைப்புகளின் மூலமாக விளிம்பு இலக்கியமாக வைக்கிறேன். அதுவே என் படைப்பு என்று இருமாந்து சொல்லும் பொழுது அதே ஒரு அதிகார மையமாக மாறிவிடலாம், அது உலகத்திற்கான மொழி இல்லாமல் போய்விடலாம் என்கின்ற அபாயம் இருக்கும் பொழுது அதனையும் தாண்டி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் உண்டு. புரிதல் தானே ஒழிய அதனை தாண்டி சென்றுதான் நான் ஒரு உலக கவியாக அறியப்பட்டுத்தான் என்னுடைய பிரதேசத்தன்மையை காவு கொடுத்துத்தான் அந்த அடையாளத்தை நான் பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்கின்ற தெளிவு எனக்கு இருக்கின்றது.
பாரதிதாசனுக்கும் பெரியாருக்கும் உள்ள வித்தியாசம் இது என்றுதான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு படைப்பாளியையும் நீங்கள் அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் வைத்துத்தான் பார்க்க வேண்டும். பாரதியார் அவருடைய காலிலே மதம் என்கின்ற உண்டு அழுத்தி கொண்டிருந்த பொழுது அதற்கான எத்தனையோ சான்றுகளை நீங்கள் அவருடைய படைப்பிலே பார்க்கலாம். அழுத்தி கொண்டிருந்த பொழுதுதான் மஞ்சள் குங்குமம் கொடுத்து பெண்களை ஒரு பூஜை முறையிலே ஒன்று சேர்த்து, ஆனால் அந்த பெண்களிடம் விடுதலை குறித்து பேசுகின்ற விஷயத்தை முன்வைத்தார். மஞ்சள் குங்குமம் கொடுத்ததால் இவர் ஒரு பிற்போக்குவாதி, இவரை எப்படி நீங்கள் பெண்களுக்கான விஷயங்களை சொல்பவரால் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அவருடைய காலத்தில் அவருடைய விஷயங்களை ஓரளவிற்கு முன்னகர்த்தி சென்றவர் என்ற வழியிலே எனக்கு அவர் மீது மிகப்பெரிய பெருமை உண்டு என்று நான் சொல்வேன். அதை போலத்தான் பாரதிதாசன் தமிழ் தேசியத்திற்கு மிக குறிப்பாக இன்றைய தேதியில் திராவிட இயக்க மரபில் திராவிட இயக்கம் எனக்கு கொடுத்த அந்த பகுத்தறிவோடும் அந்த படிப்பிற்கான சூழலோடும் ஒரு தெளிவான சுய மரியாதை சிந்தனையோடும் என்னுடைய ஆரம்பகால பால்ய நாட்கள் ஒரு கூட்டு மனப்பான்மையோடு வளர்ந்தவள் நான். ஆனால் தமிழ் மொழிதான் மிகச் சிறந்தது, தமிழச்சியாக இருப்பதிலே மிக பெருமை என்று சொல்லுகின்ற அதே கணத்தில் உலகம் எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த மொழியிலே இருந்து இன்னொரு மொழியை கண்டடைவதும் என்னுடைய வேலை என்று சொன்ன பின்னவீனத்துவவாதிகளும் எனக்கு மிக பிடிக்கும். நான் அந்த இடத்திலேயே தேங்கி இருந்து விட்டால் நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். பாரதிதாசன் அப்படி ஒரு கட்டத்திலே தேங்கியவர் தான் என்றாலும் மிக மிக குறிப்பாக குடும்ப விளக்கிலே மிக மிக அப்பட்டமான பெண்ணடிமை கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றன என்றாலும் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பெரியாரிய சிந்தனைகளை முதலில் கொஞ்சமே முன்னெடுத்து விதவா மறுமணம் பெண்களுக்கான விஷயம் என்று ஒரு சின்ன முன்னகர்வை அவர் கண்டிப்பாக முன்வைத்தார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. நாம் நம்முடைய முன்னோடிகளிடமிருந்து செறிவான தடங்களை எடுத்துக்கொண்டுதானே பயணிக்கின்றோம். அதே அளவிற்கு தான் எனக்கு நகுலனும் பிரமிழும் மிக மிக முக்கியமானவர்கள். நகுலனுடைய அந்த கவிதை என்பது ஒரு தனி மனித அனுபவ உணர்வினுடைய கவிதை. எப்பொழுதும் எப்படி ஒரு கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் இல்லாத ஒரு படைப்பு எப்படி படைப்பாக முடியும் என்றெல்லாம் அதன் மீது விமர்சனம் வைத்தார்கள். உங்களுடைய வேர்களும் உங்களுக்கான அரசியலும் nothing is personal here, everything is political. உங்களுடைய இயங்கு தளத்தை உங்கள் அறியாமையே தீர்மானிக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் அதை காத்திரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டியதும் ஒரு படைப்பாளியினுடைய கடமை என்று நினைக்கின்றேன். ஒரு அனுபவத்தை நீங்கள் விண்டு பார்க்கும்போது அதற்கு இரண்டு முகங்கள். ஒரு அனுபவத்தை நீங்கள் விண்டு உங்களுக்கு எதிர்க்க இருக்கின்றவர்களுக்கு அல்லது ஒரு வாசகனுக்கு சொல்ல விளையும் பொழுது இரண்டு முகங்கள் உண்டு. ஒன்று கவிதை, இன்னொன்று தத்துவம். ஒன்று தனக்குத்தானே அரட்டிக் கொள்வது, மற்றொன்று அதனை விளக்கமாக சொல்வது. ஏறக்குறைய விமர்சகர் கிட்டத்தட்ட தத்துவவாதிகளுக்கு பக்கத்திலே வருகின்றார். ஆனால் ஒரு அனுபவத்தை மூளையால் அள்ளும் பொழுது குறைபடுகின்ற இடத்தை கவிஞன் ஒரு கலைஞன் தன்னுடைய இதயத்தால் நிரப்புகின்றார். ஆகவேதான் காலந்தோறும் தத்துவவாதிகள் ஒரு கலைஞனிடத்தில் படைப்பாளிகளிடத்தில் மண்டியிட்டே வந்திருக்கிறார். தத்துவம் குறைபட்டு நிற்கின்ற இடத்தை கவிதை அல்லது கலை மிக அழகாக இட்டு நிறுத்துகின்றது. என்னுடைய விமர்சனம் வேறு எப்படி இருக்க முடியும்? மிக கராராக தராசை கையிலே வைத்து விமர்சனம் என்கின்ற ஒன்றில் துறை போவதற்காக நான் இந்த புத்தகத்தை எழுதவில்லை அல்லது கூட்டங்களில் போய் நான் பேசுவதில்லை. பெரும்பான்மையான இந்த கட்டுரைகளை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் முதல் படைப்புக்கு பரமேஸ்வரி சொன்னது போல பரமேஸ்வரியுடைய முதல் தொகுப்பிற்கு முன்னுரைனா, விஜயலட்சுமியினுடைய முதல் தொகுப்பிற்கு முன்னுரைனா, கீதாஞ்சலியினுடைய முதல் தொகுப்பு, இப்படி பல பெண்களுடைய முதல் தொகுப்பிற்கான முன்னுரைகளை அப்படி பெண்கள் எழுத வரும்பொழுது அந்த முதல் தொகுப்பிற்கான முன்னுரையை எழுத வேண்டும் என்பதை எனக்கு பிடித்த ஒரு செயலாக இன்று வரை நான் முன்னெடுக்கின்றேன். அடக்கப்பட்ட மௌனமாக்கப்பட்ட இந்த வெளியிலே முதலாக எழுத வருகின்ற ஒரு பெண் குரல், அதே போல ஒரு ஆண் குரலும், கா உதயகுமார் ஆகட்டும், அது அகர முதல்வனாக இருக்கட்டும், அவர்களுடைய புத்தகம் குறித்து பேசும் பொழுது, ஏனென்றால் நீங்கள் என்ன வரையறையில் கவிஞனை பற்றி தீர்மானிப்பீர்கள்? யார் உங்களுக்கு சிறந்த கவிஞன், யாரை நீங்கள் நல்ல நல்ல ஒரு கவிஞனுக்கான ஒரு அளவுகோலாக யாரை சொல்வீர்கள் என்றால் இந்த ஒரு கோட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. SVR ஐயா சொல்லியிருக்கிறார், யதார்த்தவாதியாக இல்லாத கவிஞர்கள் செத்து போனவர்கள். ஆனால் யதார்த்தவாதியாக மட்டுமே இருக்கும் கவிஞர்களும் கூட செத்து போனவர்கள் தான். அறிவுக்கு புரியாத வகையில் எழுதும் கவிஞர்களின் கவிதைகள் அவர்களுக்கும் அவர்களை நேசிப்பவர்களுக்கும் மட்டுமே புரியும்.
இது மிகவும் வருந்தத்தக்கது. அறிவுக்கு புரியும் வகையில் மட்டுமே எழுதும் கவிஞர்களை கழுதைகளாலும் கூட புரிந்து கொள்ள முடியும். இதுவும் வருந்தத்தக்கது தான். யார் இது கவிதை அல்லது இது கவிதையாக கூடிய தகுதி இல்லாதது அல்லது இதன் பாடுபொருள் இப்படித்தான், இதனை மட்டுமே எழுத வேண்டும் என்று யார் தீர்மானித்தார்கள்? அதை நன்றாக படித்தவர்கள், அந்த இங்கிலீஷ் லிட்டரரி கிரிட்டிக்கல் ட்ரெடிஷனை எனக்கு வழங்கிய ப்ரொஃபசர் டிவி சுப்பாராவில் இருந்து இன்றைய போஸ்ட் மாடர்னிஸ்ட் கிரிட்டிக்ஸ் வரை எனக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய மதிப்பிற்குரிய மேடம் அவர்கள் கூட இருக்கிறார்கள். அதை நன்றாக அறிந்தவர்கள் தான். நான் டச்ஸ்டோன் மெத்தட் என்கின்ற டிஎஸ் எலியட்டுடைய அந்த மெத்தட் இன்றைக்கு காலாவதியாகிவிட்டது. இன்றைக்கு நாங்கள் கட்டுடைத்தலில் வந்து நிற்கின்றோம். மிக அழகாக அது இளங்கோ கிருஷ்ணனுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். இங்கே இருந்தார் எனக்கு பிடித்த அந்த கவிஞர். சமீபத்திலே சிமியாட்டிக்ஸ் குறித்து அந்த தலைப்பிலே பல்கலைக்கழகத்திலே உரையாற்ற நேர்ந்தது. எப்படி நீங்கள் மிக அழகாக தமிழிலே ஒரு கவிதையை காலத்தை விட்டு எடுத்து துண்டாக எடுத்து விமர்சனம் செய்யலாம். ஏனென்றால் காலத்தை விட்டு எடுக்கும் பொழுது நாம் இன்றைக்கு ஒரு பழைய கவிதையை படித்தாலே அதை இந்துத்துவ கவிதை என்றெல்லாம் கட்டுடைக்கிற காலம் வந்துவிட்டது. காலத்தை விட்டு நீங்கள் எடுக்கும் பொழுது எத்தனையோ அபாயங்கள் அந்த கவிதைக்கு நேரும். அதற்கு மிக ஒரு அழகான முக்கியமாக இளங்கோ கிருஷ்ணன் இந்த கவிதையிலே செய்திருந்தார். நீரில்லா நெற்றிப்பாள், நெய்யில்லா உண்டிப்பாள், ஆறில்லா ஊருக்கு அழகு பாள், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பாள், பாழே மடக்கொடி இல்லா மனை. இது ஒரு மூதுரை. இது அவர் எப்போ எழுதப்பட்ட காலத்தில் இது மிக மிக அந்த காலகட்டத்திற்குரிய ஒரு கவிதை. அப்போதைய இருந்த சமய மனப்பாங்குக்கு அப்போது நிலவுகின்ற ஒரு கருத்தை ஒட்டி எழுதப்பட்ட ஒரு கவிதை. இந்த காலகட்டத்தில் அவர் அதை எப்படி பார்க்கிறார்? ஃபர்ஸ்ட் லைன், முதல் வரி வந்து காவேரி இஷ்யூக்காக எழுதப்பட்டிருக்கு. See, here comes Sasur's phoning. நீரில்லாவுக்கும் ஒரே ரீதான், நீரில்லாவுக்கும் ஒரே ரீதான். ஸோ சசூரோடைய அந்த ஃபோனிங் தியரியை வச்சு ஒலி வகைகளில் இருக்கிற ரெண்டு ஒரே மாதிரியான வார்த்தைகளை வச்சு நீங்கள் அழகாக ஒரு கவிதையை கட்டுடைக்கலாம். ஸோ இந்த கவிதை ஒரு சமகாலத்திய அரசியல் கவிதைன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா முதல் வரி காவேரி இதை வந்து சொல்லுது. நெய்யில்லா உண்டிப்பாள். இரண்டாவது வரி இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பாலியோ டயட்டை பற்றின கவிதை. ஆறில்லா ஊருக்கு அழகு பாள். காவேரி வர வேண்டும் என்று வலியுறுத்துற கட்டாயத்தில் இருக்கிற அதிமுக அரசுக்கு இந்த வரி. ஆறில்லா ஊருக்கு அழகு பாழ்கிறது அதிமுக அரசியலை சொல்லுது. ஆறில் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பாள், அது திமுகவிற்குரிய கவிதை. பாழே மடக்கொடி இல்லா மனை. எல்லா பெண்ணியவாதிகளும் வந்து ஒரேடியா அடிக்கிற இந்த வரி தான் கடைசி வரி. அதை எப்படி நீங்க சொல்ல போலாம்? நல்ல மனையாள் இல்லைன்னா அந்த வீடே பாழ்னு நீங்க எப்படி சொல்ல போலாம்? ரொம்ப அழகா வந்து அவருடைய அவர் ஒரு மிகப்பெரிய, நான் மதிக்கிற படைப்பாளி. ஒரு படைப்பாளிக்கு ஒரு நல்ல விமர்சகராகவும் இருக்கக்கூடிய எல்லா விதமான தகுதிகளும் இருக்கும். இப்ப இந்த காலத்துல இருந்து நீங்க இதை எடுத்து பாக்குறப்ப எப்படி வேணாலும் கட்டுடைக்கலாம். இப்ப என்னுடைய அந்த கவிதையும் அப்படிதான். இந்த மனு கவிதை இருக்கு இல்லைங்களா, வாசிச்சு காமிச்சாப்ல வரிசையா இப்போ இந்த மாட்டுக்கறி உண்ணக்கூடாது அப்படிங்கிறத முன் வச்சு எழுதின அந்த கவிதை. அதுல வந்து கடைசியா முடிகிறது, எல்லாத்துக்கும் வந்துட்டீங்க, சமையல் அறைக்கு வந்துட்டீங்க, வரவேற்பறைக்கு வந்துட்டீங்க, இனிமே படுக்கறைக்கு வராதுதான் ஒண்ணு. புகைபோக்கியின் மேல் அமர்ந்து மோப்பம் பிடிக்கின்ற அவர்கள் நாளை எமது படுக்கறைக்குள்ளும் வருவார்கள், அந்தரங்கத்தினை சுத்திகரிப்பதாக சொல்லி அங்கேயும் தூபமிடுவார்கள். சரி, என் செய்வீர், ஒரு மனு கொடுங்கள் அவர்களிடம் என்போருக்கு ஒரு வார்த்தை, இடம் மாற்றிக்கொள்வோம், இனிமேல் அவர்கள் எம்மிடம் மனு கொடுக்கட்டுமே, மனுவிற்குமான பாரதூரம் அதிகமில்லை கனவான்களே, சில 100 ஆண்டுகள் மட்டுமே. இதுல அழகா நீங்க வந்து டெரிடா சொல்ற டிஃபரன்ஸ் தியரியை வச்சு மனுங்கிற வார்த்தையை வச்சு அழகா சொல்லலாம். இப்படி இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா கோட்பாடுகளையும் வைத்து எந்த படைப்பையும் நீங்க காலத்தை விட்டு எடுத்து வச்சு சமகாலத்துல அழகா கட்டுடைத்து சொல்லலாம். அதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. அதை தான் நான் இங்க உங்க முன்பாக வைக்கிறேன். நான் எழுதுவது மட்டும்தான் கவிதை, அல்லது தமிழ் தேசியம் மட்டும்தான் அரசியல், அல்லது தமிழ் மொழி மட்டும்தான் தமிழ் மொழி, அல்லது இந்த அடையாளத்தில் மட்டுமே நான் நிலைத்திருக்கிற விரும்புகிறேன், இவையெல்லாம் எனக்கு மிக முக்கியம். ஆனால் இவை கொடுத்திருக்கின்ற இந்த மொழியை தாண்டியும் கவிதை எனக்காக எந்த மொழியை தருகின்றதோ அதை தேடி செல்வது என்னுடைய பயணம். அந்த பயணத்திலே வந்து நீங்கள் இத்தனை
ஸ்பேசஸ், இத்தனை விதமான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குற விமர்சன துறையில நீங்க ஒன்ன மருந்துன்னு சொல்றத நான் விஷமா சொல்லலாம், நீங்க விஷம் சொல்றத நான் மருந்தா சொல்லலாம். அதுக்கு ஒரு என்னோட கவிதை இருக்கு, சின்ன கவிதை இருக்கு. இருண்டிருக்கும் அரங்கம் ஒன்றில் ஒத்திகை முடிந்து அமர்ந்திருக்கிறது தனிமை, ஒப்பனையின் பூச்செற்ற அதன் அகோரம் அதி அழகு. இந்த கடைசி வரி இருக்கு பாருங்க, அகோரம் அதி அழகு. இந்த கடைசி வரி தான் மருந்தாகவும் விஷமாகவும் இருக்கலாம். ஊர்ல ஒரு ஆளை கொலை செய்யறப்போ என்ன சொல்லுவாங்க, ஊர்ல எல்லாம் சாப்பாட்டுல மருந்து வச்சு கொடுத்துட்டாங்கம்மா. இறந்து போயிருப்பான், விஷம்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா எங்க ஊர்ல இன்னும் சொல்ற வழக்கு சாப்பாட்டுல மருந்து வச்சுட்டாங்க. மருந்தே விஷமாகவும் விஷமே மருந்தாகவும் இருக்கு. அது இந்த கவிதையில் இப்போ கடைசி வரியை நீங்க எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற யாருனாலும் அழகா கட்டுடைக்கலாம். இந்த கவிதையை இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க, தமிழச்சிக்கு இது என்ன இருக்கு, இது கவிதையே இல்லைன்னு சொல்லலாம். இது அவங்க எதை நினைச்சு எழுதானுங்க, இது ஒரு விசாரணைக்கு வைக்கலாம். ஒப்பனையின் பூச்செற்ற அதன் அகோரம் அதி அழகு, அந்த வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒப்பனையின் பூச்செற்ற அதன் அதி அழகு அகோரம். இதில் நான் சொல்ல நினைப்பது அத்தனிமை அவனை அகோரமான பற்களால் தின்கின்றது என்றாலும் அது அழகுதான் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க உங்ககிட்ட கவிதை வருது, நீங்க வாசிக்கிறீங்க, நீங்க அதை எப்படியும் கொட்டி கவிழ்க்கலாம். ஒப்பனைகளற்ற இந்த தனிமை அதி அழகா இருக்கிறது என்றாலும் அது அவளை முற்றிலுமாக இரையாக்கி உண்பதால் அதுவே அகோரமாக தோன்றுகின்றது. அவ்வழகே அகோரம் என பொருள் கொள்ளலாம். ஸோ எனக்கு மருந்தா இருக்கிறது, உங்களுக்கு விஷமா இருக்கலாம். இத்தனையும் சேர்ந்ததுதான் இந்த விமர்சக பரப்பு. அப்ப எந்த அளவுகோல் வைத்து நீங்கள் என் கவிதைகளை மதிப்பிடுகிறீர்கள் என்பது எனக்கு மிக முக்கியம். ஐ பிலீவ் இன் போஸ்ட்மார்டனிசம். என்னோட பார்ட் சொன்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம், பசு அடிக்கடி சொல்ற மாதிரி மொழி தன்னுடைய எஜமானனிடமே எடக்கு செய்கிறதுங்கிறதுல ரொம்ப பிடித்தமும் அதை முழுவதும் நம்புகின்றவள் நான். ஆனா அதற்காக ஏன் குகிவாந்தியாங்க சொன்ன மாதிரி ஏன் நான் என்னுடைய வகுப்பறையில் இருந்து கொண்டு ஒரு ஷேக்ஸ்பியருடைய டேஃபடில்ஸை பற்றி ஆங்கில மொழியிலே கற்றுக்கொள்ள வேண்டும்? என்னுடைய கருப்பு இனத்தவர்களுடைய வகுப்பறை, என் இனத்தவர்கள் புழங்குகின்ற அம்மி, எருமை, எனக்கான அம்மாக்கள், எனக்கான ரொட்டி, உணவு, இவையை பற்றி பேசட்டும். அது உங்கள் மொழியில் பேசுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எந்த உலகத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள், அதுலதான் ஒரு பின்காலனிய பிரஜையா நான் ரொம்ப அழுத்தமா தமிழச்சியா நான் முன்வைக்கிறேன். அதுலதான் எனக்கு பாரதிதாசன் முக்கியம். தந்தை பெரியார் கேட்டார், என்ன தமிழன் தமிழன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, தமிழனுக்கு ஏதாவது வரலாறு இருக்கா? 60 வருஷம் 50 வருஷம்னு சொல்லிட்டு எல்லா வருஷத்தையும் பத்தி பேசுற தமிழனுக்கு வரலாறை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இதே கேள்விய கொஞ்ச நாளைக்கு முன்னால, பல வருடங்களுக்கு முன்னால கார்ல் மார்க்ஸ் கேட்டார், இந்தியர்களுக்கு என்று ஏதாவது வரலாறு இருக்கா? அடுத்தடுத்து வந்த ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பை தவிர ஏதாவது வரலாறு இருக்கா? எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வந்தது. இடதுசாரி வலதுசாரி எல்லா மார்க்சியர்களும் மார்க்ஸ் மேல கோபப்பட்டாங்க. அவர் சொன்னது, ஆங்கிலேயருடைய வருகைக்கு முன்பாக கிராமியத்தனமான அந்த கட்டுக்கோப்புடைய ஒரு சூழல், இறுக்கமான சாதி அமைப்புடைய ஒரு சூழல் தான் இருந்தது. ராஜராஜ சோழனுடைய அத்தனை சிற்பத்தையும் போற்றுகிறவர்கள் கொண்டி மகளிரையும் எப்படி சாதி கட்டமைப்பை அவன் ஊக்குவித்தான் என்பதையும் நீங்கள் பேசவில்லை. அப்ப அப்படிங்கிறப்போ நீங்க வரலாறுன்னு எதை சொல்றீங்க அப்படிங்கிறத மார்க்ஸ் முன் வச்ச கேள்வி. அப்ப என்னை போன்றவர்கள் திராவிட இயக்கத்துல அதே சமயம் இந்த தெளிவோடனும் கவிதையிலோ கட்டுரையிலோ இயங்குபவர்கள் எந்த விஷயத்தை நான் சொல்றேன், உடல் அரசியலை முன்வைக்கலங்கிறத நான் முற்றிலும் மறுக்கிறேன். உடல் அரசியலை வெறும் வார்த்தைகள்ல தான் முன்வைக்கணுமா என்ன? அவசியமே கிடையாது. என்னுடைய கவிதைகள்ல பெரும்பான்மையானவை அது வர்றதுதான். சிறு தெய்வங்கள் வழியாக நான் முன்வைப்பது எல்லாமே பெண்ணினுடைய, அவளுடைய அழுத்தப்பட்ட மன உணர்வுகள், அவளுக்கான வெளி முடக்கப்பட்டு அதை பேசுறது. அந்த மொழியை நான் தான் தேர்ந்தெடுக்கிறேன். உங்களுடைய அளவுகோலின் படி நீங்கள் இதுதான் அதற்கான ஒரு வெளிப்பாடு என்று வைத்துக் கொண்டால் அதனை நிச்சயமாக ஒரு காட்டு சிறுக்கியாக, ஒரு பின்காலனிய கிராமத்து கிளைச்சாலையிலிருந்து தான் என்னுடைய இலக்கியம் வர வேண்டும், அதனை ஒரு மேலை செய்ய ஒரு பொது இலக்கியத்திற்கு மாற்றாக வைக்கின்ற குரலாக நான் முன்வைப்பேன். My poetry is a strong voice against the established writing. அந்த மொழிக்கு எதிராகத்தான். அதனால தான் நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் என்னை ஒரு சர்வதேச கவிதை எழுதுங்கள் என்றோ ஒரு பிரபஞ்ச கவிதைகள் எழுதுவதென்றோ தயவு செய்து கேட்காதீர்கள். அதுக்கான ஆள் நான் கிடையாது. ஏன்னா நான் சொல்றது அதுதான், கவிதையில் சர்வதேச பாணி என்று ஒன்று கிடையாது. கவிதையை படைக்கும் மூலப்பொருள் மொழியாக இருக்கும் வரையிலும்
கலைகளிலேயே அதிகமாக பிரதேசத்தன்மை கொண்டது கவிதையாகத்தான் இருக்க முடியும். மொழிபெயர்க்க இயலாதது எதுவோ அதுதான் என்னுடைய கவிதை. அந்த வழியில எனக்கு ரொம்ப திறமா இருக்கு. ஆனா ஒரு விமர்சகரா வரும்பொழுது நான் எல்லா விதமான ஒரு படைப்பாளியாகவும் ஒரு கராரான விமர்சனமாகவும் இருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. பாசிட்டிவ் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு. You must be familiar with, if you are familiar with the ways of criticism. இல்லை அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 10 தொகுப்புகள் அல்லது ஒரு 5 தொகுப்புகள் வந்த பிறகு அவருடைய படைப்பை நீங்கள் முன்வைத்து பாருங்கள். அவர் எப்படி மொழி மூலமா வந்திருக்கிறாரு, என்ன கருத்துல இயங்குறாருன்னு ஒரு வைக்கிறப்போ நீங்க வைக்கலாம், விமர்சனம் வைக்கலாம். முதல் முறையாக எழுத வரும் பொழுது அதை என்ன அளவிலே நான் மென்மையாக அந்த குறைகளை சுட்டி காட்டுவது. சில இடங்கள்ல முரண்பட்டிருக்கேன். இப்போ பிருந்தாவுக்கு அதுல ஒரு முன்னுரையில சரஸ்வதியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு எழுதிப்பாங்க. பிருந்தாவுடைய தொகுப்புக்கு முன்னுரை எழுதினதுல நான் எதுக்கு சரஸ்வதிட்ட போறீங்க, காளிதான் நமக்கான ஆளு. காளிக்கு நீங்க பெரிய வித்வத்துவம், கவிதையுடைய நுணுக்கம், இந்த கவிதை அந்த கவிதை, உள்ளொளி தரிசனம், இதெல்லாம் காளிக்கு தேவையே கிடையாது. சரஸ்வதி வேணா உள்ளொளி தரிசனம் எல்லாம் பார்த்துருக்கு. காளிக்கு கவிச்சை மனமும் உங்களை அடிச்சா திருப்பி அடிக்கணும், உங்களுடைய நாபி கமலம் உதிரத்துல இருந்து வரணும். அதுதான் நீங்க, அதுதான் நான். அப்ப அந்த ஒரு ஸ்பார்க்கு, அந்த சில பொறிகள் முதலாக எழுத வருகிறவர்கள் இருந்தால் அதை சுட்டி காட்டுவதை நான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மென்மையான ஒரு போக்குல தான் வைக்கிறேன். எனக்கு ப்ராபப்ளி அதான் அந்த ரசனை சார்ந்த விமர்சனம்னு சொல்லலாம். அப்படி விமர்சன போக்கு தமிழ்லே இருந்தது இல்லைங்களா? இப்போ கூட நிறைய பேர் பட்டியல் போடுறாங்க. ரசனை சார்ந்த பட்டியல்னு ஒன்று வரும், அப்புறம் அவர் கானாசு மரபு சார்ந்து ஒன்று வரும். இப்படி பல ஸ்கூல்ஸ் ஆஃப் இதுலேருந்து வருது இல்லைங்களா? அவங்களுக்கு நமக்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம எந்த இயல்லையும் உள்ள வராதா. அப்போ இதற்கான அளவுகோல்கள் காலந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. என் அளவில் முதலாக எழுத வருகின்றவர்களுக்கு நீங்க சில படைப்பாளிகள் குறித்து நல்ல காத்திரமான கருத்துக்கள், நான் சொன்ன மாதிரி இளங்கோ பத்தின ஒரு கட்டுரை, முக்கியமான கட்டுரை. அது மாதிரி அழிப்பசி ஹரிகிருஷ்ணனுடைய முழுக்க நாட்டார் அவருடைய அந்த கூத்து அதே வடிவத்திலே எழுதப்பட்டிருக்கும். இதை எப்படி நீங்க இலக்கியமா சொல்லுவீங்க? இதெல்லாம் நாட்டார் கதை பாடல்கள், செவி வழியா கேட்டு பாடுற பாடல்கள், இதை எப்படி இலக்கியமா சொல்லுவீங்க? இன்னைக்கு பாப் டியோலனுக்கு எழுந்திருக்கிற விமர்சனம் அன்னைக்கு அவருடைய கவிதை புத்தகத்துக்கு வந்தது. அதை நீங்க யார் சொல்றதுன்னு தான் நான் திரும்ப கேட்டேன். அந்த கட்டுரையில இது எப்படி இலக்கியம், இதை எப்படி நீங்கள் ஒரு இலக்கிய படைப்பாக கொண்டாடலாம் என்பதை எல்லா விதமான ஆய்வு மரபுகளோடும் ஒப்பு நோக்கி நான் அதை நிரூபிச்சிருக்கேன். ஏன் மொழி என்பது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அதனை பொதுமைப்படுத்தி, இதுதான் நீங்க தமிழுக்குன்னு இருக்கிற ஒரு பொதுமை மொழியில தான் நீங்க எழுதணும். அப்படி இல்லைன்னா நீங்க பிரதேச கவிஞர், நீங்க கரசல் காட்டு கவிஞர், நீங்க சோகால் வாட் எவர் இட் இஸ், இப்படி ஒரு லேபிள்குள்ள போட்டுட்டே போறதுன்னா அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்கறதும் என்னுடைய படைப்பு தான். அப்ப விமர்சனம் என்கின்ற ஒன்றை கராராக செய்பவர்கள் செய்யட்டும், அவர்களுக்கான பணி அது. பட் நான் ரொம்ப அழகா ரசிச்சு ஒரு படைப்பாளியாகவும் ஒரு விமர்சனாகவும் பயணம் போகணும்னு நினைக்கிறேன். ஒரு விமர்சனம் மிக மிக முக்கியம். கொஞ்சம் குறிப்பிட்ட படைப்புகள் வந்த பிறகு எப்படி பயணம் செஞ்சிருக்கிறாரு, செறிவு கூடியிருக்கா, வடிவம் கை வந்திருக்கா, நீங்க தாராளமா வைக்கலாம். என்னுடைய முதல் தொகுப்புக்கும் 2வது தொகுப்புக்கும் நிறைய பேர் அதை முன் வச்சாங்க. முதல் தொகுப்பு விரிவான கதை பாடல் முறையில எல்லா அனுபவங்களையும் ரொம்ப விரிவா பேசுற மாதிரி இருக்கும். கவிதைக்கான வடிவம் அதுல கைகூடி வரலன்னு நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. வனப்பேச்சில இன்னொரு ஒரு லீப் போயிருக்கிறீங்க, அது வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி பண்ணலாம், அதை பண்றதுல மாற்றுக்கருத்தே இல்லை. எனக்குமே ஒரு கவிதை நான் சொன்ன மாதிரி எந்த விதத்திலையும் கட்டுடைக்கிறதுல இது உண்டு. ஆனால் பாரதிதாசனை நான் முக்கியமாக நினைக்கிறதுக்கு காரணம், இன்றைய சூழல் வரைக்கும் அவருடைய இந்த சில பெண்ணடிமை கருத்துக்களை விட்டு திராவிட இயக்கம் நமக்கு கொடுத்த விஷயங்களையும் இதையும் ஏன் முக்கியமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இப்படி நீங்க எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி போறப்போ பெரிய சூன்யத்துல தான் நம்ம இருக்கோம். மிகப்பெரிய ஒரு சூன்யத்துல இருப்போம். எழுதலாம் கவிதை சூன்யத்துல இருந்துன்னு. எப்படி ஒரு படைப்பு, இப்போ அகரமுதல்வன் ஒரு அரசியல்ல வச்சு அந்த படைப்பை பார்த்தா எப்படி ஒண்ணு வருது, டிஎஸ் மணி ஒண்ணு என் கவிதையை விமர்சிச்சா எப்படி வருதுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வரலாற்று சம்பவத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் போறேன். எம்ஜி சுரேஷ் அவருடைய ஒரு புத்தகத்துல இதை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. டாக்டர் சிவாகோவுக்கு நோபல் பரிசு கொடுக்குறாங்க.
கம்யூனிச இது எம்ஜி சுரேஷுடைய வரிகள், என்னுடைய வரிகள் கிடையாது. ஒரு கம்யூனிச ஆதரவு நாவலான இதற்கு இந்த டாக்டர் சிவாகோவுக்கு புரட்சி நோபல் பரிசு கிடைத்த பொழுது பலரும் திகைப்புக்குள்ளானார். ஏன்னா பொதுவாக அந்த சமயத்தில் கம்யூனிஸ்ட் சார்பு இருக்கின்ற பரிசுகள் அந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நன்கு யோசித்து பார்த்த பொழுதுதான் இந்த நாவலுக்கு நொபேல் பரிசு கிடைத்ததற்கான காரணம் அந்த நாவலில் உள்ள 2வது வரிசை அர்த்தங்களினால் ஆனது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொன்றுக்கும் பின்னால ஒரு செகண்ட் ஆர்டர் ஆஃப் ட்ரூத்னு ஒன்று இருக்கு. ஒன்று ட்ரூத்து, இன்னொன்று பொய்யுரை, ஒன்று ட்ரூத்துக்கு ஒரு பொய்யுரை நீங்க எடுத்துட்டே வரலாம். அதுதான் இந்த செகண்ட் ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ் என்று பார்த்து முதலானவர்கள் முன்வைத்திருக்கிறார் பின்னவிந்து விமர்சகர். ரஷ்ய எழுத்தாளர் டாக்டர் சிவாகோ பாஸ்டனாக் டாக்டர் சிவாகோங்கிற நாவலை எழுதினார். அதுல வர்ற டாக்டர் சிவாகோ ரஷ்யாவிலே மிகப்பெரிய மருத்துவர், மிகப்பெரிய செல்வந்தமான குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்ட கௌரவமான குடும்பம் 1917ஆம் ஆண்டு நடந்த ரஷ்ய புரட்சியில சின்னாபின்னமா உருக்குலைஞ்சு போய் டாக்டர் சிவாகோவின் மனைவி வேசியாகிறார். சிவாகோ பிச்சைக்காரனை விட கேவலமான நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்படிலாம் கஷ்டப்பட்டு பெறப்பட்டதுதான் ரஷ்ய புரட்சி என்ற அர்த்தத்தில் தனது நாவலை பாஸ்டனாக் எழுதுகிறார். சோவியத் அரசு இது போன்ற தியாகங்களால் கட்டமைக்கப்பட்டது என்பதுதான் பாஸ்டனாக் அந்த நாவல்ல சொல்ற விஷயம், சொல்ல விரும்பியிருக்கிற விஷயம். ஆனா 2வது வரிசை அர்த்தம் ஒண்ணு இருக்கு இந்த ஹோல் நாவலுக்கும் இதுக்கு பின்னால் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறாங்க பின்னால் வர்றவங்க. இந்த நாவலுக்கு நோபல் பரிசு எப்படி அந்த கமிட்டியில கொடுத்தாங்க, கம்யூனிச எதிர்ப்பு இருக்கிற அந்த சூழல் கமிட்டியில எப்படி கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்குரிய காரணம் இந்த நாவலில் உள்ள 2வது வரிசை அர்த்தத்தினால் என்று பலருக்கு தெரிய வந்தது. அந்த காலகட்டத்தில் நோபல் பரிசு என்பது பொதுவாக கம்யூனிச எதிர்ப்பாளர்களுக்கு அப்ப கொடுக்கிற வழக்கம். நோபல் பரிசு குழுவினர் புரிந்து கொண்ட 2வது வரிசை அர்த்தத்தின்படி இந்த நாவலை ரஷ்ய புரட்சி என்பது கொடூரமானது. புரட்சியின் விளைவாகவே டாக்டர் சிவாகோ போன்ற பல படித்த கண்ணியமான குடும்பங்கள் கேவலப்பட்டு அழிந்தன. புரட்சியின் விளைவாகவே ஒரு டாக்டரின் மனைவி வேசியாக்கப்பட்டார். டாக்டரோ நாயினும் கீழாக தெருவில் அலைந்தார் என்று புரிந்து கொள்ளப்பட்டு அதனால் ரஷ்ய புரட்சியின் குரூரத்தை படம் பிடித்து காட்டியதற்காக இந்த நோபல் பரிசு டாக்டர் பாஸ்டனாகுக்கு வழங்கப்பட்டது. இந்த 2வது வரிசை அர்த்தம் பாஸ்டனாகையும் சோவியத் அரசையும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கியது. மன உளைச்சலுக்கு ஆளான பாஸ்டனாக் தற்கொலை செய்து கொள்கிறார். எதற்காக இந்த உதாரணம்னா, இன்றைய சூழல்ல எந்த படைப்பையும் நீங்க மொழி அவ்வளவு அர்த்தமின்மையும் சாத்தியப்பாடுகளையும் கொண்டு எல்லாத்தையும் நீங்க 2வது வரிசை அர்த்தம் வச்சு பார்க்கலாம். சிறு தெய்வங்களை பத்தி எழுதுறத பார்த்தாலே ஒரு இந்துத்துவவாதி கூட அழகா கட்டுடைத்து நீங்க சொல்லலாம். அப்ப எல்லாத்துக்குமான இருக்கிற இப்படி ஒன்று நீங்கள் உடைத்து போகும் பொழுது எதில் நான் வேறொன்று இருக்கிறேனோ அதனை நான் இறுக பற்றி கொண்டு எனக்கான ஒரு அரசியலை முன்வைப்பதை என்னுடைய படைப்புகளில் என்னுடைய கட்டுரைகளில் பார்க்கின்றேன். அதுதான் இப்போ அதை தான் இப்போ பாரதியாருக்கும் அந்த ஒரு கருத்தும் ரொம்ப விமர்சனம் வந்தது. பாரதியாரையும் ஐயா உவேசா ஐயாவையும் வைத்து நான் பேசியது, உவேசா அவருடைய பங்களிப்பை நான் ஒரு காலமும் குறைத்து மதிப்பிட்டதில்லை. அவர் இல்லை என்றால் இன்னைக்கு நம்முடைய சங்க நூல்கள் இருந்ததே கிடையாது, பதிப்பிக்கப்பட்டதே கிடையாது. ஆனால் தமிழ் பற்று என்று வரும்பொழுது, பாண்டித்தியம் வேற பற்று என்று வரும்பொழுது அவர் எப்படி இருந்தார், பாரதியார் எப்படி இருந்தார் என்பதற்கு சான்றுகள் இருக்கு. அப்ப நீங்க யார தமிழ் பற்று அதுக்காக உவேசாவை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது அவருடைய பாண்டித்தியத்தை நாம் குறைத்து சொல்வதோ, அவருடைய பங்களிப்பை மிக மிக கீழோனும் சிறுமியாகிய நாம் குறைத்து சொல்வதோ அர்த்தமாகிவிட. அளவுகோள்களை யார் எந்த விஷயத்திற்காக எந்த அரசியலுக்காக கையில் எடுக்கிறார்கள் என்பது விமர்சனத்திலும் சரி படைப்பிலும் சரி மிக முக்கியமான பங்கு. அதன் வழியில தான் நான் என்னுடைய படைப்புகளை பார்க்குறேன். என்னுடைய விமர்சனங்களை ஓரளவிற்கு பாசிட்டிவ் கிரிட்டிசிசமா நான் வைக்கிறதுக்கான விஷயம் முதல் 2 தொகுப்புகளுக்கு அது அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 10-15 தொகுப்புகள் அல்லது ஒரு 10 தொகுப்புகள் ஒரு 7 வருஷம் அல்லது 5 வருடங்கள்ல அவர் ஒரே புத்தகம் மட்டும் போட்டு மற்றது எழுதாமல் இருந்தால் கூட நீங்கள் அவருக்கான இடத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்படி எழுதுவதுதான் கவிதை இல்லை இந்திய அரசியலை முன்வைப்பதுதான் கவிதை, இல்லை என்றால் நீ உலக கவிதை சர்வதேச கவிதை தான் எழுத வேண்டும். பிரபஞ்சத்தன்மை உன்னுடைய கவிதையில ஒண்ணுமே இல்லை, எப்ப பார்த்தாலும் கரச காட்டு பேச்சு சிலம்பாய் இவங்களே வச்சுட்டு இருக்கிறப்ப என்னைக்கு அந்த உலகளாவிய கவிதை எழுதுவது என்று கேட்டீர்கள் என்றால் அப்படி உங்களுக்காக தருவதற்கு என்னுடைய இலக்கியம் அல்ல, இது மிக காத்திரமான அரசியலுடைய ஒரு பின்காலனிய இலக்கம். தட் வே இட் இஸ் ஆல் த மோர் அ போஸ்ட் மாடர்னிஸ்ட் ரைட்டிங் என்று ரொம்ப தாராளமா நான் நிறுவுகிறேன். அதே மாதிரி அதிகம் கவனிக்கப்படாதவர்கள் குறித்து கமலாலயன் பேசுறப்ப சொன்னார், இதுல பதிவு பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப தமிழ் சூழல்ல வருத்தப்படுற ஒரு விஷயம் அதுதான். எனக்கு தெரிஞ்சு அடுத்த படைப்பாளிகளுடைய படைப்பை
பேசுவதும் விவாதிப்பதும் என்பது ரொம்ப ரொம்ப அருகிட்டு வருது. அப்படிங்கிறப்போ இது மாதிரியான சில விஷயங்கள்னால தான் அவர்கள் அறியப்படவோ பேசப்படவோ முடியும் என்று நான் நினைக்கின்றேன். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் சொன்னாங்க அந்த வார்த்தையை. தகுதியானது நிலைக்கும், தகுதியானது ஜெயிக்கும்னு. நிச்சயமா இந்த வார்த்தையை நான் படைப்புக்கு பொருத்தி பார்க்கவே முடியாது. வித் டியூ அப்பாலஜிஸ் டு பரவும். ஏன்னா படைப்பு மனம் வந்து அப்படி, படைப்பு மனம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்கோம். நம்ம எழுதுறது கவிதை எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாருமே தபுசங்கர் கவிதைகளை வாசிச்சதுதான். நாங்கள் எல்லாருமே இந்துமதியுடைய தரையில் இருக்கும் எல்லாமே அதுதான். ரமணிச்சந்திரனா எல்லாமே வாசிச்சுதான் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க எது நல்ல இலக்கியம், நல்ல அந்த பாதைக்கு அவங்க போகிற வரைக்கும் யூ ஹாவ் டு வாசிப்பு பழக்கம் அவங்கள முன் நிறுத்தலாம், அல்ல வாசிப்புலேருந்து அவங்க கையை பிடிச்சிட்டு வரலாம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்கின்ற அந்த லோகாதயமான சொற்றொடரை ஒரு படைப்பு மனதிற்கு வைக்க முடியாதுன்னு பார்க்குறேன். ஆனால் பரமேஸ்வரி மீன் பண்ணது அது விமர்சகருக்கான ஒரு இதாக வச்சாங்க. தகுதியானதை நீங்கள் முன்னிறுத்தணும்னு. எது தகுதிங்கிறதுல தான் எனக்கு இத்தனை நினைச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் எப்படி வேணாலும் கட்டுடைத்து உன்னை நீங்கள் உலகளாவிய படைப்பா நிறுத்தலாம். அதற்காக விமர்சகர்கள் கோட்பாட்டாளர்கள் தான் ஆண்டவன் நீங்கள் சொல்லிட முடியாது. கட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதுக்காக நான் அவங்கள தாழ்ச்சியாக சொல்ல முடியாது. அகப்பையில் வந்தால் தான் உலகத்துக்கு தெரியும். ஸோ ரெண்டு பேருமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ரவிக்குமார் ஒன்று சொன்னார், இந்த அரங்கூற்றா அதில் வந்து நின்று கொல்லட்டும் நீலியின் வெஞ்சினமா அப்படிங்கிறத ஏன் நீங்கள் பொதுவாக சொல்கிறீங்க? இங்கே அதிகாரத்தில் இருந்துட்டு அதற்கான முயற்சிகளை எடுக்காமல் அந்த அதிகாரத்தினுடைய மிக அருகிலே இருக்கின்ற நீங்களும் அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கிறப்போ ஏன் அதை நீங்கள் வந்து பொதுவாக, அது பொதுவே கிடையாது. வெஞ்சினம்ங்கிறது எல்லாத்துக்கும் தான், என்னையும் சேர்த்து தான், நானும் தான். அதில் எல்லாம் மதுரை எறிகிறப்போ இங்கே எக்ஸெப்ஷன் கொடுக்க முடியாது. முதியோர், பெண்டிர், குழந்தைகள் மாதிரி இங்கே கொடுக்க முடியாது. எல்லாரும் தான் மௌனமாக சாட்சியாக பார்த்துருந்தேன்னா அத்தனை பேரும் தான். அது அதனுடைய ஒரு இயலாமையே நான் கவிதையில் படிக்கிறேன். ஒன்று செஞ்சு பார்த்துட்டு ஒரு விட்னஸாக இருந்தமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த கோபம் அதில் முன்வைக்குது. அப்போ அதில் யாருமே அதில் வந்து கிடையாது, இவங்க அவங்க அப்படிலாம் கிடையாது. யார் செய்யக்கூடியதில் இருந்தாங்களோ எல்லாரும் தான். அங்காளி பங்காளின்னா எல்லாரும் தானே உங்களுக்கு. அப்போ அதை தான் நீங்கள் அதற்கான ஒரு விஷயமா பார்த்துக்கணும். அதீத உணர்வெழுச்சியில் எழுதப்படுற ஒன்று. இப்போ அதீத உணர்வெழுச்சியில் எழுதப்படுறது கவிதை கிடையாது, இட்ஸ் த சென்டிமெண்டல் போயம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. சீசு செல்லப்பாவோ பிரமிழோ அப்படிப்பட்ட வாசகங்களே சொல்லியிருக்காங்க. உங்களிடையே ஒரு சென்டிமெண்டல் இதைத்தான் தூண்டுறது. ஆனால் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் அந்த ஜான்ரைக்குள்ள அது வராதுன்னு நான் ரொம்ப தீர்க்கமாக நம்புகிறேன். ஒன்று மிக அழுத்தமாக என்னை பாதிக்கும் பொழுது, அதற்கான ஒரு உணர்வெழுச்சியோடு ஒன்று வரும் பொழுது அதனுடைய மொழியை அதுவாகவே எடுத்துக்குது. அதில் தான் எனக்கு நான் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பேன். சீசு செல்லப்பா சொன்னார் வந்து இந்த நாட்டார் பாடல்கள், செவிவழி பாடல்கள் இதெல்லாம் வந்து செவ்வியல் செழுமையான படைப்பு கிடையாது, ஏன்னா பயிற்சி பெறாதவை அப்படின்னார். எனக்கு முற்றிலும் அதில் மாற்றுக்கிறது உண்டு, நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுடைய இந்த உணர்வெழுச்சி இந்த இதுவும் இதற்கான ஒரு தனிப்பட்ட மொழியும் இருக்கும் பொழுது அந்த வழியில தான் அந்த கவிதை that will take its own form. அங்கே உட்காந்து அது ஃபைனல் லாங்குவேஜ் என்ன, இது வருமா அது வருமானு அது யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சா கவிதை இல்லைங்கிறது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. கவிதா வந்து முழுக்க ஒரு கவித்துவமான ஒரு இது பண்ணியிருக்காங்க, விமர்சனம் வச்சுருந்தாங்க. அந்த டோன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முடிக்கிறப்போ அன்னோன் ரைட்டர்ஸுடைய ஏராளமான கவிதைகள் இணையத்தில் இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி எழுதியிருக்கிறவர்களுடைய பெயர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை பெயர்கள் கொடுத்தா அது எல்லாமே பெண்களுடைய பெயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. உண்மைதான், நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் என் உலகம் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களும் சேர்ந்தது தான். என்னோட உலகம் வந்து ஆண்களும் சேர்ந்தது. ஆண்களோடு காதலும் நட்பும் அவர்களுக்கான ஒரு புரிதலும், இல்லை என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், அந்த அதுவும் சேர்ந்தது தான் என்னுடைய உலகம். அப்புறம் கவிதை எழுதுறவங்கிறவங்க ஒரு பெரிய கிரீடத்தை தலையில் தூக்கி வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கவிதைக்குன்னு ஒரு பின்னால் எந்த ஒளிவட்டமும் கிடையாது. ஆமாம், ஒரு ரொட்டி செய்கிறவர் எப்படி தன்னை கடவுள் மாதிரி நினச்சிக்காம ஒரு ரொட்டியை நல்லா தனக்கான ஒரு முறையில் மற்றவங்க சாப்பிட்றதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு தராரோ அது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதனால் பெரிய ஒளிவட்டங்களோ இது கவிஞர் இல்லை இவங்க தான் எழுதினதான் கவிதை இந்த மாதிரி எதுவும் வேணாங்கிறதான் என்னுடைய சிறிய அபிப்பிராயம்.
60 வயது நிரம்பிய மராத்தான் ஓட்டப்பந்தய வீரரும் ஜப்பானிய எழுத்தாளருமான ஹருகி முருகாமி தன்னுடைய கல்லறை வாசகமாக உன்னை சொல்ல சொல்கிறார். இந்த ஆள் நடக்கவே இல்லை. ஒரு ஓட்டப்பந்தய வீரர். நான் அவர் பொறிக்க விரும்பிய வாசகம் இந்த ஆள் நடக்கவே இல்லை. எனக்கும் நீங்கள் இந்த பெண் எழுதவே இல்லைன்னு எழுதினா போதும். நன்றி, வணக்கம்.